உங்க சூழ்நிலை நிக்காது, ஆனா உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை நின்றே ஆகும். புயலின் நடுவிலும் தேவனுடைய வார்த்தை நிற்கும், அலையின் நடுவிலும் தேவனுடைய வார்த்தை நிற்கும், உங்க பயத்தின் நடுவிலும் தேவனுடைய வார்த்தை நிற்குங்க. உங்களுக்கான வார்த்தை நிறைவேறுகிற காரியம் உங்க பக்கத்தில் இல்லைன்னா தூரத்திலிருந்து கொண்டு வருவார். உங்க வாக்குத்தத்தம் நிறைவேற காரியம் இந்த பூமியிலே இல்லைன்னா வானத்திலிருந்து கொண்டு வருவார். ஒருவேளை எங்கேயுமே இல்லையா, உருவாக்கி தருவார். அதை தான் சொல்றாரு, நான் சொன்னேன், நான் செஞ்சு முடிப்பேன். நான் திட்டம் பண்ணினேன், நான் நிறைவேற்றுவேன். என திட்டம் பண்ணினது அவர். உங்க மேல இருக்கிற வார்த்தையை, உங்க மேல இருக்கிற வாக்குத்தத்தத்தை திட்டம் பண்ணினது கர்த்தரானால் அவர் கண்டிப்பா செய்து முடிப்பார். யாரு செய்யறாங்களோ இல்லையோ அவர் செய்ய வல்லவருங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 15வது வசனம். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை என்றார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை என்றார். ஆண்டவர் சொல்கிறார், நான் சொன்னதை செய்கிற வரைக்கும் என்ன பண்ண மாட்டேன்னா கைவிடவே மாட்டேன். யார் வேணா கைவிடலாம், யார் வேணா கைவிடலாம். மனுஷன் நான் கூடயே இருப்பேன்னு சொல்லுவான், ஆனால் கைவிட்டுருவான். ஆண்டவர் சொல்றார், நான் உன்னோடு இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அதாவது சில சமயம் மனுஷங்க நம்ம கூடயே சில வேலையில் இருப்பாங்க, ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா கையை விட்டுருவாங்க. ஆனால் கர்த்தர் நான் உன் கூட இருப்பேன்னு மட்டும் சொல்லலை, நான் உனக்கு சொன்னதை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் என்ன பண்ணிட மாட்டேன்னா உன்னை கண்டிப்பாக நான் கைவிடவே மாட்டேன். இது தேவன் தருகிற ஒரு தீர்க்கமான வார்த்தை. நமக்கு சொன்னதை செய்யும் அளவோ அவர் கைவிட மாட்டாருங்க. மனுஷங்க விடலாம். ஒரு தகப்பனை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு பிள்ளை ஒரு 2 வயசுல 3 வயசு குழந்தைய தூக்கிட்டு நடக்கும்போது கொஞ்சம் தூரம் சுமந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன ஆகும்னா வலிக்க ஆரம்பிச்ச உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த குழந்தையை இறக்கி விட்டுருவாங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. நம்ம எந்த வயதிலும் அவர் சொன்னதை செய்யும் அளவோ அவர் சுமந்து கொண்டே இருப்பார். மரண பரியந்தம் நம்மை சுமக்கிற ஒரு தெய்வத்தை ஆராதிக்கிறோம். மோசேவுடைய வாழ்க்கையில மோசே 120 வயசுல சொல்றாரு, ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வருவது போல கர்த்தர் இம்மட்டும் நம்மை சுமந்து கொண்டு வந்தார். ஒரு தகப்பன் சுமக்கிறது போல, ஒரு தகப்பன் தன் பிள்ளையை கொண்டு வர்றது போல கர்த்தர் நம்மை சுமந்து கொண்டு வந்தார் என்று மோசே சொன்னார். இந்த ராத்திரி வேளையில ஆண்டவர் நம்மோடு பேசுகிறது, நான் உன்னை கைவிட மாட்டேன், சொன்னதை செய்கிற அளவுக்கும் கைவிட மாட்டேன். ஒரு 3 காரியத்தை சொல்லி ஜெபிக்கலாம். மார்க்கின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 35-40. அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி, அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படவுகளும் அவரோடே கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணையத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது, உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். இயேசுசாமி ஒரு பிரயாணம் போறார் கப்பல்ல போயிட்டு இருக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, அந்த பக்கம் போயிடலாம், அதாவது மறுக்கரைக்கு போயிடலாம். கடலுக்கு பார்த்தா இந்த கரை இருக்கும், அந்த கரை இருக்கும். அப்ப சொல்றாரு, அக்கறைக்கு போவோம் வாருங்கள். இயேசு சொல்லி கூப்பிட்டு போறதே என்ன சொல்லி கூப்பிட்டு போறாருன்னா, போகும்போதே அக்கறைக்கு போகலான்னு தான் சொல்லி கூப்பிட்டு போறார். ஆனா போற வேலையில என்ன நடக்குதுன்னா, காற்று பலமா அடிக்குது, புயல் வருது. இதை பார்த்தோன்னா சீஷர்களுக்கு ஒரே பயம் வந்துருச்சு. இயேசு கப்பல்ல தான் இருக்கிறார், இயேசு இன்னும் படகுல தான் இருக்கிறார். ஆனா இன்னும் ஒரு பயம், இன்னும் ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மை, ஒரு பயத்தினால இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஐயோ நம்ம செத்து போயிடுவோம் போல, இன்னும் கொஞ்சம் காத்தடிச்சா என்ன பண்ணிடுவோம்னா நம்ம செத்துருவோம். இவர் சொல்றார், ஆண்டவர் இயேசு, அந்த பக்கம் போக போறோம், அதுதான் வாக்குத்தத்தம், நம்ம அந்த பக்கம் போலான்னு சொல்லி கூப்பிட்டு போறாரு.
இந்த சீஷர்கள் என்ன பண்றாங்கன்னா, அது மேல நம்பிக்கை வைக்காம இந்த கடல் அலைய பார்த்து பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இந்த அலைய பார்த்தோன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய பயம். இயேசு படகுல இருந்து கூட ஒரு பயம் சில வேளையில சில மனிதர்களை துரத்தி கொள்ளும். நம்ம வாழ்க்கையில இயேசு இருக்கிறார், நம்ம குடும்பத்தில் இயேசு இருக்கிறார். ஆனா இன்னும் நம்முடைய வாழ்க்கையில என்ன இருக்குன்னா சில பயங்கள் ஒட்டி கொண்டு இருக்கிறது. ஆனா அந்த ஆண்டவர் இயேசு யார் தெரியுமா? எழுந்து வந்து அந்த பயங்களை நீக்குகிறவர், தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுகிறவர். இந்த சீஷர்கள் பயந்ததுனால அக்கறைக்கு போவேன், நாம் திரும்பி போயிடலாம் அப்படியெல்லாம் சொல்லல. அந்த பயந்து போன சூழ்நிலையில வார்த்தையை நிறைவேற்றுகிறவர். சில வேளையில நமக்கு வாக்குத்தத்தம் இருக்கும்போது சூழ்நிலையெல்லாம் எதிராக இருக்கும். ஏசப்பா சொல்லுவார், இது நடந்துரும், இது ஆயிடும் அப்படின்னு சொல்லும்போது சூழ்நிலை எல்லாம் எதிராக இருக்கிறத பார்த்த உடனே நமக்குள்ள நம்மை அறியாமே என்ன வரும்னா ஒரு பயம் வரும், ஒரு திகில் வரும். நான் என்ன செய்ய போற ஆண்டவரே, நான் எப்படி செய்ய போற ஆண்டவரே? அப்படி சில வேளையில சில பயங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஒட்டி கொண்டிருந்தாலும் இயேசு குறித்த நேரத்தில் எழுந்து வந்து அந்த பயங்களை நீக்கி வார்த்தையை நிறைவேற்றுகிறவர். இந்த சீஷர்களுடைய பிரயாணத்தில் ஏசப்பா அதை தான் செய்கிறார். இவங்க ஆண்டவர் சொல்கிறார் அக்கறைக்கு போகலாம். ஆனால் இவங்க புறப்பட்ட உடனே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன நடக்க போகுதோ, என்னவா இது முடிய போகுதோ, இன்னைக்கு ஒருவேளை இதில் என்ன ஆயிடும், ஐயோ இதில் என்ன நடக்க போகுதோ என்று ஒருவேளை நீங்கள் யோசிச்சு கொண்டு இருக்கலாம். உங்கள் சூழ்நிலைப்படி நடக்காது, அவர் வார்த்தைப்படி நடக்கும். உங்கள் சூழ்நிலைப்படி உங்கள் வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது. உங்கள் வாழ்க்கையில் இயேசு என்ன சொன்னாரோ, இயேசு என்ன பேசினாரோ அந்த வார்த்தை மட்டும்தான் நடக்கும். சூழ்நிலையை பார்க்காதீங்க, சூழ்நிலையை பார்த்து பயந்துக்காதீங்க. என்ன சூழ்நிலை வேணா போகட்டும். அவங்க நினைச்சிட்டாங்க சாகவே போறோம். சூழ்நிலை ஒருவேளை உங்க வாழ்க்கையில உங்களை கொன்றும், அதுக்கு மேல நீங்க உயிர் வாழவே முடியாது, அந்த அளவுக்கு கூட பெருகலாம். ஆனா நான் சொல்றேன், சூழ்நிலை நிக்காது, ஆனா தேவ வார்த்தை நிற்கும். உங்க வாழ்க்கையில இருக்கிற சூழ்நிலை நிரந்தரமா நிற்காது. இன்னைக்கு முடியாது, இன்னைக்கு நடக்காது, இன்னைக்கு ஆகாது, இது நிரந்தரமா நிக்காது. ஆனா தேவன் உங்க மேல வச்ச வார்த்தை, தேவன் உங்களுக்கு தந்த வார்த்தை, அது நிரந்தரமா உங்க வாழ்க்கையில நிற்கும். இன்னைக்கு சூழ்நிலையை வச்சு ஆண்டோடைய வார்த்தையை முடிவு பண்ணிடாதீங்க. ஆண்டோடைய வார்த்தையை வச்சு உங்க சூழ்நிலையை முடிவு பண்ணுங்க. இன்னைக்கு சூழ்நிலையை வச்சு உங்க சூழ்நிலைகளை எல்லாம் வடிவமைச்சுக்காதீங்க. ஆண்டோடைய வார்த்தையை நம்பி நில்லுங்க. அவர் குறித்த நேரத்தில் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுகிறவர். வார்த்தை சொல்லுது, சொன்னதை செய்யும் அளவும் அவர் என்ன பண்ண மாட்டாராம், கைவிடவே மாட்டாராம். சொன்னதை செய்து முடிக்கிற வரைக்கும் ஏசப்பா ஒரு நாளும் அவர் கைவிடவே மாட்டாருங்க. இந்த சீஷர்களுடைய பிரயாணத்தில் போகும்போது இயேசு படகுல தான் இருக்கிறார். இயேசு இருந்து கூட சில வேளையில் அப்படிதான் நம்ம பயப்படுறோம். நம்ம வாழ்க்கையில் இயேசு இருக்கிறார், உங்கள் வீட்டில் இயேசு இருக்கிறார். ஆனால் கூட ஒரு பயம், ஆனால் கூட ஒரு நெருக்கம், ஆனால் கூட ஒரு கவலை, என்ன நடக்குமோ, என் சூழ்நிலை எல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குதே. அப்படிப்பட்ட பயத்தோட, கவலையோட, உடைக்கப்பட்ட உள்ளத்தோட இந்த சப்தத்தை கேட்பீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சூழ்நிலை நிற்க, ஆனா உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை நின்றே ஆகும். புயலின் நடுவிலும் தேவனுடைய வார்த்தை நிற்கும், அலையின் நடுவிலும் தேவனுடைய வார்த்தை நிற்கும், உங்க பயத்தின் நடுவிலும் தேவனுடைய வார்த்தை நிற்குங்க. அந்த வல்லமை அந்த வார்த்தைக்கு இருக்குது. வேற எதுக்கு வல்லமை இருக்கோ இல்லையோ, வேற எதுல அந்த வல்லமை இருக்கோ இல்லையோ, இயேசு சொன்ன வார்த்தையில வல்லமை இருக்கிறது. அவர் சொல்லிட்டு போறவர் இல்லை, சொல்லிட்டு கப்பல்லையே படுத்திருக்கிறார். சீஷர்களை, எப்பா நீங்க அக்கறைக்கு வந்துருங்க, நான் அப்படியே சும்மா தண்ணி மேல நடந்து கூட நான் வந்துடுவேன், நீங்க போங்க, இல்ல காத்துல கூட நான் வந்துடுவேன், எனக்கு கவலை இல்லை, நாங்க வந்து நின்றுவேன், நீங்க போங்க அப்படியெல்லாம் சொல்லிட்டு போல. சொன்ன தெய்வம் அந்த சீஷர்களோடு டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறார். உங்களுக்கு வார்த்தையை கொடுத்த ஆண்டவர் உங்களோடு பிரயாணம் செய்கிற ஆண்டவர். இந்த வார்த்தையை கொடுத்துட்டு ஓடுறவர் இல்லை. இந்த வார்த்தைக்கு அப்புறம் நீங்க புயலை சந்திச்சாலும், இந்த வார்த்தைக்கு அப்புறம் நீங்க வனாந்தரத்தை சந்திச்சாலும், இந்த வார்த்தைக்கு அப்புறம் நீங்க ஒரு நெருக்கத்தை சந்திச்சாலும், இந்த தேவனுடைய வாக்குத்தத்தத்துக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையே முடியற ஒரு சூழ்நிலை வந்தா கூட அதன் நடுவில் உங்களோடு கூட டிராவல் பண்ணி கொண்டிருக்கிற ஆண்டவர்.
இந்த இடத்துல எது ஜெயிச்சது தெரியுமா? சீஷர்களுடைய பயம் ஜெயிக்கல, ஆண்டவராக இயேசுடைய வார்த்தை ஜெயித்தது. அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது ஆண்டவர் என்ன வார்த்தையை சொன்னாரோ அந்த வார்த்தையை நிறைவேற்றி காட்டினவர். சில வேளையில நம்ம வாழ்க்கையில பயம் ஜெயிக்காது. நம்ம வாழ்க்கையில நம்ம திட்டமா சொல்றேன், நம்ம வச்சிருக்கிற பயம் கண்டிப்பா ஜெயிக்காது. நம்மை பயமுறுத்துகிற சூழ்நிலை ஜெயிக்காது. ஆனா அதற்கு எல்லாம் எதிராய் நிற்கிற தேவனுடைய வார்த்தை கண்டிப்பா ஜெயித்தே தீரும். ஆண்டவர் சொல்லிட்டு ஐயோ ஏன் சொன்னேன் அப்படியெல்லாம் நினைக்க மாட்டார். ஒரு டைம் ஆண்டவர் உங்களுக்கு வார்த்தையை கொடுத்துட்டு இவ்வளோ பயப்படுறானே, இவனை பார்த்து நான் இந்த வார்த்தையை சொல்லிட்டேனே அப்படியெல்லாம் நினைக்க மாட்டார். அதனால தான் வசனம் சொல்லுது, அவர் சொன்னதை குறித்து மனஸ்தாபப்படுகிறவர் அல்ல. அவர் சொன்னதை குறித்து மனஸ்தாபப்படவே மாட்டார். 1 சாமுவேல் புஸ்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது, அவர் சொன்னதை பற்றியெல்லாம் மனஸ்தாபப்படவே மாட்டார். அவர் என்ன சொன்னாரோ அதை நிறைவேற்றுவார். முதலாவது, பயத்தின் நடுவில் இருந்தாலும் தேவன் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்ற வல்லவர். இரண்டாவது இன்னொரு காரியம், மத்தேயுவின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 28வது வசனத்திலிருந்து 31வது வசனம். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். இரண்டாவது காரியம், பேதுரு ஏசப்பா சொல்றார், தண்ணி மேல நடந்து வா பேதுரு, நான் இங்க நிக்கிறேன் பேதுரு, நீ வா பேதுரு அப்படின்னு சொன்ன உடனே பேதுரு என்ன பண்றார்? தண்ணி மேல நடக்க ஆரம்பிக்கிறார். தண்ணி மேலே நடந்து போயிட்டு இருக்கும்போது பேதுருக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆகுதுன்னா, ஏசப்பா மேலே இருந்த வார்த்தை மேலே இருந்த நம்பிக்கை தண்ணியை பார்த்தோன்னே அப்படியே அந்த நம்பிக்கை உடைஞ்சு போக ஆரம்பிக்குது. சில வேளையில் நம்ம வாழ்க்கையில் வாக்குத்தத்தம் இருக்கும், ஆனால் என்ன ஆகிடும்னா அந்த சில சூழ்நிலை நம்ம நம்பிக்கையை ஒன்றுமே இல்லாமல் உடைச்சிரும். சில வாக்குத்தத்தம் உங்க வாழ்க்கையில இருந்து கூட சில சூழ்நிலை உங்க நம்பிக்கையை உடைச்சு போடுதா? சில சூழ்நிலை உங்க வாழ்க்கையின் நம்பிக்கையை ஒண்ணுமே இல்லாம ஆக்குதா? பயப்படாதீங்க. ஆழத்திலேயே போய் முழுகினாலும், கடலின் ஆழத்திலேயே போய் விழுந்தாலும், கையை பிடிச்சு தூக்கி எடுத்து வார்த்தையை நிறைவேற்றுகிற தெய்வம் நமக்கு உண்டு. கையை பிடிச்சு மறுபடியும் தூக்கி எடுத்து அவர் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுவார். பேதுரு ஏசப்பா சொன்ன வார்த்தையில தான் நடந்து போனார். ஐயோ அவர் நிற்கிறாருங்க, ஆனா நடந்து போனா. சில வேளையில ஏசப்பா கூட இருக்கும்போது கூட சில அவிசுவாசம் வரும். பேதுருக்கும் இயேசுவுக்கும் பெரிய தூரம்லாம் கிடையாது, பார்க்கிற தூரம், பேசுற தூரம். அந்த தூரத்துல இருக்கும்போது கூட சில வேளையில என்ன வரும்னா அவிசுவாசம் வரும், வார்த்தையை நம்ப முடியாத சூழ்நிலை வரும். நீங்க ஆண்டவரோட ரொம்ப நெருக்கமா நடக்கும் போது கூட உங்க வாழ்க்கையில சில அவிசுவாசங்கள் வரலாம். ஆனா ஒன்றை அறிந்து கொள்ளுங்க, அந்த அவிசுவாசத்தின் நடுவிலும் உங்களை தூக்கி எடுத்து தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுகிற ஒரு கர்த்தரை இன்னைக்கு ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு அந்த இயேசுவை தாங்க ஆராதிக்கிறோம், வேற எந்த இயேசுவும் இல்லை. சில வேளையில சில சூழ்நிலை நம்மை நம்பிக்கை வைக்கவே விடாது. வார்த்தை மேல நம்பிக்கை வைக்க முடியாம நிறைய சூழ்நிலை நம்மளை என்ன பண்ணிடும்னா அப்படியே தண்ணிக்குள்ள அமிழ்த்திரும். பேதுரு எப்படி தண்ணிக்குள்ள அந்த சூழ்நிலை அமிழ்த்தி போட்டதோ அதே போல சில சூழ்நிலை வார்த்தை மேல நம்பிக்கை வைக்க முடியாதபடிக்கு நம்ம உள்ளே இழுத்து கொண்டே இருக்கலாம். நான் சொல்லுகிறேன், சூழ்நிலை எப்படி மாறினாலும், ஏன் தண்ணிக்குள்ளேயே நம்ம போய்கொண்டு இருந்தாலும் ஆண்டவர் கை நீட்டி தூக்கி எடுக்கிறவர். கண்டிப்பா நீங்க ஒரு நாளும் உங்க வாழ்க்கையில சந்தேகம் வர்றதுனால நீங்க அதுக்கு இடம் கொடுத்துறாதீங்க. உங்க சந்தேகத்துக்கு முன்னாடி இயேசு நிற்கிறார். பேதுருக்கு ஒருவேளை சந்தேகம் வந்துருச்சு, அலைய பார்த்தோன்னு அவன் நம்பிக்கை போனோன்னே அவன் உள்ள போக ஆரம்பிக்கிறான். ஆனா அவன் எதிர் திசையில இயேசு இன்னும் நின்று கொண்டிருக்கிறார். இன்னைக்கு ஒருவேளை உங்க வாழ்க்கையில நிறைய சந்தேகங்கள், இந்த வார்த்தை எப்படி நடக்கும், இதை எப்படி ஆகும், இதை யார் எனக்காக செய்வா, இவ்வளவு சந்தேகம் வாழ்க்கையில இருந்தா கூட உன்னுடைய எதிர் திசையில இன்னும் இயேசு வார்த்தையை நிறைவேற்றுகிறவராய் நின்று கொண்டே இருக்கிறார்.
எப்படி பிரதர் நடக்கும்? யார் செய்வா? யாரால இதை செய்ய முடியும்? அப்படி சில சூழ்நிலை இருக்கும், நான் ஒத்துக்கிறேன். ஆனா ஒன்றை நம்புங்க, எதிர் திசையில இன்னும் இயேசு நின்று கொண்டிருக்கிறார். பேதுருவுக்கு எதிர் திசையில, பேதுருடைய அவிசுவாசத்தின் நடுவில், பேதுருடைய நம்பிக்கையின்மையின் நடுவில் இயேசு நின்று கொண்டிருந்தார். ஒருவேளை தண்ணி அவனை உள்ள இழுத்து இருக்கலாம், ஆனா ஒரு கை வந்து அவனை வெளியே இழுத்தது. சில வேளையில உங்க நம்பிக்கையின்மையான சூழ்நிலை உங்களை பல காரியத்துக்குள்ள மூழ்கடிக்க பார்க்கலாம். உங்க அவிசுவாசம் உங்களை மூழ்கடிக்க பார்க்கலாம். ஆனா இயேசு யாருன்னா உங்களை வெளியே கொண்டு வந்து வார்த்தையை நிறைவேற்றுகிறவர். இரண்டாவது, சந்தேகத்தின் நடுவிலும் அவர் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுகிறவர். எப்பேற்பட்ட சந்தேகம் வாழ்க்கையில் இருக்கட்டும், நடக்குமா நடக்காதா, இது எப்படி ஆகும், இது எப்படி நடக்கும்? நான் ஒன்று சொல்றேன், கடல் மேல நடக்கிறது சாதாரணமா? போய் தண்ணி மேலே நின்று பாருங்க, நிற்க முடியுதான்னு பார்க்கலாம். ஒரு நாளும் நிற்க முடியாது. ஆனால் அந்த பேதுரு என்ன சொல்லியிருக்கு தெரியுமா வசனம்? தண்ணி மேலே, கடல் மேலே நடந்து வந்தான். சாதா தண்ணியிலையாவது நிற்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஆனால் பேதுருவுக்கு ஆரம்பத்தில் பெரிய விசுவாசம். கடல் மேலே இயேசுவானா நடந்துடலாம், பெரிய நம்பிக்கைங்க. இது எவ்வளோ பெரிய விசுவாசம்! அதுவும் தண்ணி மேலே, சாதாரண தண்ணி மேலே ஓகே. நம்மலாம் கடலுடைய கரைக்கு போகிறதுக்கே வந்து என்ன பண்ணுவோம்னா பயப்படுவோம். இவன் ஆழ்கடலில் கேட்குறான், இயேசுவே நான் நடக்கணும். தண்ணி பக்கத்தில் போவோமா? கடல் அலை எவ்வளோ வீரியமாக வரும் தெரியுமா? அவ்வளோ உயரமாக வர்ற அலையை பார்த்து நம்ம பக்கத்திலேயே போகாமல் வெளியே நிற்போம். ஆனால் நடுக்கடலில் போகும்போது இவன் என்ன கேட்குறான்னா, தண்ணி மேலே நடக்கிறேன்னு கேட்குறான். ஸோ என்ன விஷயம்னா, பேதுருடைய துவக்கத்தில் பெரிய விசுவாசம் இருந்துச்சு. ஆனால் போக 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 என்னாச்சுன்னா விசுவாசம் அப்படியே அமிழ்ந்து போயிடுச்சு. சில வேளை நம்ம வாழ்க்கையில் ஆரம்பத்திலலாம் விசுவாசம் அதிகமாக தான் இருக்கும், வார்த்தையை கேட்கும் போதெல்லாம் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் கொஞ்ச நாள் பட்ட உடனே, வருஷம் பட்ட உடனே வாக்கு தத்தத்தின் நம்பிக்கை செத்து போய்விட்டதா? வாக்கு தத்தத்தின் நம்பிக்கை ஒளிந்து போய்விட்டதா? இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நீ நம்பிக்கை இழந்து கடலின் நடுவில் மூழ்கி கொண்டிருந்தாலும், ஏன் நீ கடலுடைய ஆழத்துக்குள்ள போய் விழுந்து கொண்டிருந்தாலும், உன் கையை பிடிச்சு மறுபடியும் தூக்கி எடுத்து குறித்த நேரத்தில், குறித்த காலத்தில், குறித்த தரிசனத்தை நிறைவேற்றுகிற தேவனாகிய கர்த்தர் நான் இன்னும் முன்னோடு கூட இருக்கிறேன், இன்னும் முன்னோடு கூட இருக்கிறேன். பேதுருடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய ஆச்சரியம்! ஆரம்பத்தில் பெரிய விசுவாசம், ஆரம்பத்தில் பெரிய நம்பிக்கை. ஆனால் போக 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 விசுவாசம் செத்து போயிடுச்சு, நம்பிக்கை செத்து போயிடுச்சு. இனி என்ன செய்வோம் தெரியல, இனி எப்படி செய்வோம் தெரியல. விழுகும்போது அவன் ஒன்னே ஒன்று செஞ்சான், இயேசுவை நோக்கி கூப்பிட்டான். பேதுருக்கு நீச்சல் நல்லா தெரியுமா தெரியாதா? ரொம்ப நல்லா தெரியும். ஏன்னா அவன் மீனவன். அவன் அத்தனை வருஷம் தொழில் என்னன்னா மீனவ தொழில். மூழ்கணும்னா அவன் என்ன பண்ணியிருக்கலாம்? நீந்தி பார்த்துருக்கலாம். ஆனால் சில வேளையில் நம்ம நம்பிக்கை உடையும் போது, அவ்விசுவாசம் உடையும் போது, நீங்கள் நீந்தியெல்லாம் பார்க்காதீங்க, முயற்சி எடுத்தெல்லாம் பார்க்காதீங்க, கர்த்தரை தேடி பாருங்க. உங்க நம்பிக்கை உடையும் போது, உங்க விசுவாசம் உடையும் போது, நீங்க உங்க திறமையை காட்டுறேன், உங்க முயற்சியை காட்டுறேன், இதை பண்றேன், அதை பண்றேன், எதுவுமே பண்ணாதீங்க. கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள், உங்கள் ரட்சிப்பு வரும். ஸோ முதலாவது நான் சொன்னேன், பயந்தாலும் அவர் தம்முடைய வார்த்தையை செய்வார். இரண்டாவது, சந்தேகத்தின் நடுவிலும் அதை மாற்றி அவர் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுகிறவர். மூன்றாவது ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஏசாயாவின் புஸ்தகம் 46வது அதிகாரம் 11வது வசனம். உராய்ஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கிலிருந்தும், என் ஆலோசனையை நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்திலிருந்தும் வரவழைக்கிறவராயிருக்கிறேன். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். மூன்றாவது காரியம் ரொம்ப முக்கியமான காரியம். ஃபர்ஸ்ட் பயம், ரெண்டாவது சந்தேகம், மூன்றாவது எப்படி நடக்கும், என்ன நடக்குங்கிற கேள்வி. யார் செய்வா, என்ன நடக்கும், எப்படி நடக்கும், எப்படி ஆகும்? சில வேளையில் வாக்குத்தத்தம் இருக்கும், ஆனால் அதை நிறைவேறதுக்கு ஒரு சாத்தியம் கூட, ஒரு பாயிண்ட் கூட இருக்காது. ஒரு பாயிண்ட் கூட என்ன இருக்காதுன்னா, வாக்குத்தத்தம் நிறைவேறதுக்கு எந்த சாத்தியமும் இருக்காது. ஆனால் அந்த இடத்துல தான் கர்த்தர் சொல்றாரு, நான் உராய்ஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கில் இருந்தும் என் ஆலோசனையை நிறைவேற்றுகிற மனுஷனை தூர தேசத்திலிருந்து வரவழைப்பேன். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, சில நன்மைகள் சில தூர தேசத்திலிருந்து உங்களை நோக்கி வர ஆரம்பிக்கும். உராய்ஞ்சுகிற ஒரு பட்சியை கர்த்தர் கிழக்கிலிருந்து கொண்டு வருவார். தம்முடைய ஆலோசனை
வார்த்தையை நிறைவேற்றுகிற மனுஷனை தூர தேசத்திலிருந்து கொண்டு வருவார். ஏன்னா அவர் சொன்னார், அவர் திட்டம் பண்ணினார், அவர் அதை செய்து முடிப்பார். அவர் அதை செய்து முடிப்பார். சில வேளையில எதுவுமே இல்லை, எப்படி நடக்கும்? ஒண்ணுமே இல்லை, எப்படி நடக்கும்? இப்படிப்பட்ட கேள்வி இல்லாமையின் நடுவிலும் அவர் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுகிறவர். நான் சொல்றேன், எதுவுமே இல்லைங்க, எப்படிங்க நடக்கும்? ஒண்ணுமே இல்லையே, எப்படி நடக்கும்? யாருமே இல்லையே, யார் இதை செய்வா? எனக்காக வந்து யார் இதை பண்ணுவா? உங்களுக்கு சொல்றேன், ஒருவேளை பக்கத்தில் உங்ககிட்ட இல்லாம இருந்தா தூரத்திலிருந்து கொண்டு வருவார். ஒருவேளை இந்த பூமியிலே உங்களுக்கான நன்மை இல்லை, இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கான வாக்குத்தத்தம் நிறைவேறதுக்கான காரியம் இந்த பூமியிலே இல்லை. நான் திரும்பியும் சொல்றேன், உங்களுக்கான வார்த்தை நிறைவேறுகிற காரியம் உங்க பக்கத்தில் இல்லைன்னா தூரத்திலிருந்து கொண்டு வருவார். உங்க வாக்குத்தத்தம் நிறைவேற காரியம் இந்த பூமியிலே இல்லைன்னா வானத்திலிருந்து கொண்டு வருவார். ஒருவேளை எங்கேயுமே இல்லையா, உருவாக்கி தருவார். அதை தான் சொல்றாரு, நான் சொன்னேன், நான் செஞ்சு முடிப்பேன். நான் திட்டம் பண்ணினேன், நான் நிறைவேற்றுவேன். என திட்டம் பண்ணினது அவர். உங்க மேல இருக்கிற வார்த்தையை, உங்க மேல இருக்கிற வாக்குத்தத்தத்தை திட்டம் பண்ணினது கர்த்தரானால் அவர் கண்டிப்பா செய்து முடிப்பார். யாரு செய்யறாங்களோ இல்லையோ, அவர் செய்ய வல்லவருங்க, அவர் செய்ய வல்லவர். இந்த ராத்திரி வேளையில திட்டமா சொல்றேன், எதுவுமே இல்லைனாலும், ஒன்றுமே இல்லைனாலும் அவருடைய வார்த்தையின்படி நடக்கும், அவருடைய வார்த்தையின்படி நிற்கும். இந்த இடத்துல வசனம் அதுதான் சொல்லுது, உராய்ஞ்சுகிற ஒரு பட்சி. அப்படின்னா என்ன? அந்த இடத்துல அதுக்கான காரியம் இல்லை. ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா, தூரத்திலேருந்து வர வைக்க போறேன், ஆழத்திலேருந்து வர வைக்க போறேன். ஆண்டவர் ஒரு சமயம் என்ன பண்றாருன்னா, வரி கட்டணும். வரி கட்டணும்னு உடனே என்ன செய்யறதுன்னு உடனே சீசன் எப்படி கட்டுறது? நீ போ, ஒரு மீன் கிடைக்கும், வலைய தூண்டில போடு, மீன் கிடைக்கும். அந்த மீனின் வாயத்தொர அங்கே பணம் இருக்கும், எடுத்துக்கோ. ஸோ சில வேலையில் பக்கத்தில் இருந்தால் கொடுப்பாரு, பக்கத்தில் இல்லையா தூரத்துல இருந்து வர வைப்பார். தூரத்திலையும் இல்லையா உங்களுக்கு உருவாக்கி தருவார். ஆனால் சொன்னதை செய்யாமல் போக மாட்டார். நீங்க காத்து மட்டும் இருங்க, தேவ சமூகத்துல மட்டும் தரித்திருங்க. அற்புதங்களை செய்து அதிசயமாய் தம்முடைய வார்த்தையை விளங்க செய்கிற ஒரு தெய்வத்தை, அதிசயமாய் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுகிற ஒரு ஆண்டவர் ஆராதிக்கிறோம். அவருடைய நாமம் அதிசயம், அதிசயம். நீங்க நினைச்சுக்காதீங்க. சந்தேகம் இருந்தாலும், நீங்க பயந்தாலும், ஒண்ணுமே இல்லைனாலும், நான் சொல்றேன், உங்களுக்கான வாக்குத்தத்தம் இருக்குது, ஆனா அதுக்கான செயல்முறை ஜீரோல இருக்குது, ஒண்ணுமே இல்லை. கர்த்தர் நினைச்சாருன்னா எல்லாத்தையும் செஞ்சு, எல்லாத்தையும் மாற்றி, எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து, எல்லா நேரத்திலையும் அவர் அற்புதத்தை செய்ய வல்லவர். யோசேப்புடைய வாழ்க்கையில சிறைச்சாலையில் இருக்கும்போது நம்பிக்கையே இல்லை. ஆனா ஒரே நாள் வருது, அந்த வார்த்தை நிறைவேற அத்தனை வாசலும் ஒரே நாள்ல திறக்குது. நீங்க நினைக்காதீங்க, உங்க வாக்குத்தத்தம் நிறைவேறதுக்கு பல வருஷம் காத்திருக்கணும். கர்த்தர் குறித்த நேரத்துல ஒரே நாள்ல அத்தனை வாசலையும் திறக்க அவருக்கு தெரியும். ஒரே நேரத்தில் அத்தனை வாசலை அடைக்கவும் அவருக்கு தெரியும். ஒரே நேரத்தில் அத்தனை வாசலையும் திறந்து, ஐயோ நான் என்ன செய்வேன், இவங்களுக்கு செய்வேனா, அவங்க கிட்ட வாங்கிக்குவேனா, இவங்க கிட்ட பெறுவேனா, அவங்க கிட்ட பெறுவேனா, அப்படியெல்லாம் வியந்து போகிற நாள் வந்து நிற்குங்க. கர்த்தர் வார்த்தையை தந்து நிறைவேற்றுகிற காலத்துல பல வாசல்களை திறப்பார். ஒரு வாசல் அல்ல, அத்தனை வாசலை திறப்பார். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உனக்கு நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை நான் கைவிடுவதில்லை. நான் சொன்னதை செய்யற வரைக்கும் உன்னை நான் கைவிடவே போறதில்லை. 3 காரியம் சொன்னேன். பயத்தின் நடுவிலும் அவர் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுவார். சந்தேகத்தின் நடுவிலும் வார்த்தையை நிறைவேற்றுவார். 3வது, ஒன்றுமே இல்லைனாலும் அவருடைய வார்த்தையை நிறைவேற்றுவார். நீங்க கர்த்தரை பாருங்க, விசுவாசமா இருங்க, பயத்தை புறம்பே தள்ளுங்க, கர்த்தர் நிறைவேற்றுவார். இந்த ராத்திரி கர்த்தர் அற்புதங்களை செய்வார்.